அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்ச் மாதத்தில் வரும் இரத்த நிலவு சந்திர கிரகணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சந்திர கிரகணமானது இரவு 7:53 கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும். கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரியும். இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் வருகின்ற மார்ச் 3 நிகழ உள்ளது. வியப்புக்குரியதாகவே இன்றளவும் இருக்கிறது. அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைப்பதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனை இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படுகின்றனர். முழு கிரகண நிலையில் சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கின்றன. இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் நிகழ்கிறது. இந்தியாவின் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் தொடங்கி விடுவதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதிநிலை மட்டுமே காண முடியும். மாலை 4:58 இந்த சந்திர கிரகணம் தொடங்கும். இது நிழல் கிரகணம் முழுமையாக கிரகணமாக மாறும். மாலை 5:32 முழு கிரகணம் முடிவுக்கு வரும். இரவு 7:53 கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருகின்றன. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் கிரகணத்தின் போது இந்த கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரியும். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள திப்ருகார், திஸ்பூர், கவுஹாத்தி, இங்லிங்டன், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். இங்கு மாலை 5:10 முதல் 5:25 கிரகணத்தின் உச்சகட்ட நிலையை தெளிவாக காணலாம். சூரிய கிரகணத்தை போலன்றி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் கண்டிப்பாக தேவையில்லை. இந்த கிரகணத்தினால் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இந்த கிரகணம் மாபெரும் பிரசித்தி பெற்றதாகவே இருக்கின்றன. குறிப்பாக மார்ச் 3 அன்று நிகழும் அரிய முழு சந்திர கிரகணம் குறித்து அனைவரும் வியப்புக்குறியாக இருக்கின்றார்கள். இதனை இரத்த நிலவு என கூறப்படுகிறது. இரவு வானில் கருமை நிறத்தில் பூமியின் நிழல் நிலவை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கும் காட்சியை விட ஒரு சிறந்த அணுவும் இருக்க முடியாது. இந்த அற்புத காட்சியை வழங்க வருகிறது இந்த மார்ச் 3 நிகழவிருக்கும் முழு சந்திர கிரகணம். சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே சரியாக பூமி நேர்கோட்டில் வரும்போது பூமியின் ராட்சத நிழல் நிலவின் மீது படர்வதை நாம் சந்திர கிரகணம் என்கிறோம். இது அறிவியல் பூர்வமான பகுதி காரணமாகும். முழு கிரகணம் என பிரிக்கப்பட்டால் மார்ச் 3 அன்று நாம் காணப்போவது ஒரு முழுமையான காட்சியாகும். சந்திர கிரகணத்தின் உச்சகட்டமே முழு சந்திர கிரகணம்தான். நிலவு முழுமையாக பூமியின் அடர் நிழல் பகுதிகளுக்குள் நுழையும் போது இது நிகழ்கிறது. மார்ச் 3 அன்று இந்தியாவின் சந்திர கிரகணம் உதயமாகும். அதேபோல் பூமியில் நிழலால் மறைக்கப்பட்ட நிலையில்தான் தோன்றும். இந்த நேரத்தில் நிலவு முற்றிலுமாக மறைந்து போய் இருட்டாக தெரியாது என்பதுதான் ஆச்சரியமான விஷயமாகும். மாறாக அது ஒரு வசீகரமான, அதாவது இரத்த நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ ஜொலிக்கும். இதனாலேயே வானியலாளர்கள் இதனை பிளட் மூன் என்று அல்லது இரத்த நிலவு என்று அழைக்கிறார்கள். சூரிய ஒளியில் உள்ள நீல நிறத்தை பூமியின் வளிமண்டலம் சிதறடித்துவிட்டு நீண்ட அலை நீளம் கொண்ட சிகப்பு நிறத்தை மட்டும் நிலவின் பக்கம் உழைத்து அனுப்புகிறது. இந்த சமயம் பூமியின் காற்றில் இருக்கும் தூசு மேகங்களை பொறுத்து நிலவின் சிவப்பு நிறம் இன்னும் அடர்த்தியாக தெரியும். பூமி நிலவை விட அளவில் பெரியது என்பதனால் இந்த முழு கிரகணம் நிகழ்வு 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கின்றன. பகுதி கிரகணத்தின் முழு கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், வானில் நடக்கும் இந்த விளையாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை துல்லியமாக நேர்கோட்டில் அமையாத போது இது நடக்கும். நிலவின் ஒரு பகுதியை மட்டும் யாரோ கடித்தது போல கருப்பாக தெரியும். இதில் சிவப்பு நிறம் தோன்றாது. முழு சந்திர கிரகணம் நிலவின் 100% பரப்பும் பூமியின் நிழலுக்குள் வந்துவிடும். அப்போதுதான் அந்த மாயாஜால சிகப்பு நிறம் தோன்றும். பாதுகாப்பாக பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக சூரிய கிரகணத்தை போலல்லாமல்
சந்திர கிரகணத்தை நாம் எவ்வித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி வெறும் கண்களால் தாராளமாக பார்க்கலாம். மார்ச் 3 அன்று இரவு வானை பார்க்க தயாராகுங்கள். பூமி நிழலை எப்படி சிவப்பாக மாற்றுகிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுங்கள். குறிப்பாக இந்த ஒரே நேர்கோட்டில் சூரியன் நிலவு இடையே பூமி வரும்போது சூரிய ஒளி நிலவில் படுவதை பூமி மறைத்து விடுகிறது. பூமியின் நிழல்தான் நிலவில் படுகிறது. இதுதான் சந்திர கிரகணம். மார்ச் 3 நிகழும் இந்த சந்திர கிரகணத்தின் சிறப்பு அன்றைய தினம் பூமி நிலவிடையே தூரமாக அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக மண்டலத்தில் பட்டு சிதறும் சூரிய ஒளியில் அதிக அலை நீளமுள்ள சிவப்பு நிலவின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதனால் ஆரஞ்சு அல்லது இரத்த சிகப்பு நிறத்தில் நிலா தெரியும். இது இரத்த நிலா என அழைக்கப்படுகிறது. இந்த இரத்த நிலா இந்த மார்ச் 3ஆம் தேதி, அதாவது இந்த மார்ச் 3ஆம் தேதி முக்கியத்துவமாக பார்க்க வேண்டுமாகும். 2026ஆம் ஆண்டின் முதலாவது சந்திர கிரகணம் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி திகதி நிகழ்வுள்ளது. சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கிரகணத்தின் போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை முழுமையாக மறைக்கும். அப்போது வளிமண்டலத்தில் ஒளி சிதறல் காரணமாக நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் என்பதனால் முக்கியமாக இதனை பிளட் மூன் என அழைக்கப்படுகிறோம். இந்த அரிய வானியல் நிகழ்வு சுமார் 58 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முழு சந்திர கிரகணத்தையோ ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் வசிப்பவர்கள் எந்தவித உபகரணங்களும் இதையுமின்றி வெறும் கண்களால் கூட தெளிவாக பார்க்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கையிலும் வான மேகமூட்டமின்றி தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த இரத்த நிலவை காணக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வானியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். சூரிய கிரகணத்தை போலன்றி சந்திர கிரகணத்தை பார்ப்பது கண்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதனால் பொதுமக்கள் இதனை பாதுகாப்பாக பார்வையிடலாம். 2026ஆம் ஆண்டில் நிகழவுள்ள மிக முக்கியமான ஒரு வானியல் மாற்றங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.